நாளைக்கு இரவு 8 மணிக்கு தனது 89வது தாக்குதலை ஈரான் தொடங்க உள்ளது. இதுவரைக்கும் 89 முறை தாக்குதலை ஈரான் நடத்தி உள்ளது. முதல்ல இஸ்ரோவில் தாக்கிட்டு தான் மற்ற நாடுகளில் ஈரான் தாக்கும். ஆனால் அந்த 89வது அலையில் முதல்ல நாளைக்கு அரபு நாடுகளை தாக்குது ஈரான் இரவு 10 மணிக்கு. அரபு நாடுகளில் எல்லா கம்ப்ளீட்டாக அனைத்து அரபு நாடுகளும் சவுதி, ரியாத், கத்தார் எல்லாமே இருக்காங்க. இதில் எங்கே அவங்க தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னா, அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள், அதாவது அமெரிக்கா சார்ந்த பெரிய பெரிய கம்பெனி துபாயில், சவுதியில், எல்லா இடத்துலையும், ரியாத்தில் எல்லாத்துலையும் இருக்குது, அபுதாபியில், கத்தாரில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த இடங்கள் 108 இடங்களை ஈரான் தேர்வு செய்து உள்ளது. இப்போ அந்த இடங்கள் மீது பயங்கர தாக்குதல் ஈரான் நடத்தும். அப்படி நடத்தும் போது அந்த நிறுவனத்துக்கு அருகில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகள் அங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்கிறதாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரமாக இருக்க சொல்லுங்கள். அவங்க தாக்குதல் நடத்தி விட்டு சென்ற பிறகு நீங்கள் வசிக்கும் இடத்துக்கு நீங்கள் செல்லலாம். இப்போ அதனால் இது ஒரு அவசரமான அறிவிப்பு. இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நபர்கள் குடும்பத்திற்கோ அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தொடர்பில் நீங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்ப சொல்லுங்கள், அனுப்பிடுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்திருக்கு, இஸ்லாமிய திருமண தகவல் மையம் சொல்லி அதில் வந்திருக்கு, அதை பார்த்துக்கோங்க, அதில் அனுப்புங்க. தேவைப்பட்டால் போர் செய்திகள்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, அதில் உலகம் முழுவதும் நடைபெறும் போர் சம்பந்தமான தகவலை நான் டெய்லி பதிவிட்டு வர்றேன். அதில் நீங்களும் யாராக இருந்தாலும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் அந்த எல்லாருமே அந்த குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாக இணைஞ்சிக்கிடலாம். சரியா? இப்போ அதனால் நீங்கள் அப்படி இந்த வீடியோவுக்கு கீழே இந்த குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் கைவிரலை வச்சு அமுக்கும் போது நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. அதில் நாங்கள் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய போர் சம்பவங்களை உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்போ ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்க போது அதை உங்களுக்கு நான் தெரிவிச்சிட்டேன். இப்போ அதனால் படைத்தவனுக்கு இறைவனுக்கு பயந்து யாருக்கு நான் ஷேர் பண்ண சொல்லணும், கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வெளிநாட்டில் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தவிக்க விட்டு கடல் கடந்து கோடிக்கணக்கான தமிழர்கள், இஸ்லாமியர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்க பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் நிகழும் போது அதை நம்ம சுட்டி காட்டி அவங்கள பாதுகாப்பாக இருக்க ஆலோசனை, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அதனால் தயவு செய்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்போது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வீடியோ செல்லும் போது அவங்க செல்பேசி மூலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை, அறிவுரை சொல்லும்போது அவங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்கள் பகிர்வு ஒரு முக்கியமாக இருக்கும். அதனால் தயவு செய்து நாளை இரவு 10 மணிக்கு 108 நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த உள்ளது. ஆகவே தயவு செய்து அந்த நிறுவனத்துக்கு அருகில் யாரும் இருக்க வேண்டாம். அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்ப்பதாக இருந்தாலும் உடனே அந்த நிறுவனத்தை விட்டு காலி பண்ணிக்கோங்க. முக்கியமாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா போர்த்தளங்கள் போன்ற நிறுவனங்கள், விமான தளங்கள், இது போன்ற இடங்களில் நீங்கள் அருகில் வசிக்க வேண்டாம் என இஸ்லாமிய திருமண தகவல் மையத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.